ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்வீட் லவ் டிஆர் கார்டு எடுத்திருக்கேன். என்ன லவ் மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். இன் டெப்த் கனெக்டிங் ஆன் அ டீப்பர் லெவல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ். இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஆழமான உணர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல் அட்ராக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு மன ரீதியாக ஒரு ஆழ் மனசு, ஒரு ஆன்மா, ஒரு உள்ளுணர்ச்சி, எல்லா லேயர்லேயுமே ஒரு ஒரு நெருக்கமான ஒரு பாண்ட் இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து டே டு டே வந்து ரொமான்டிக்காக மட்டும் இல்லாமல் சோல் டு சோல் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சோல் டு சோல் கனெக்ஷன் இருக்குது, கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டீப்பர் பாண்ட் வந்துச்சு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வல்னரபிலிட்டி, ஒரு ஒரு லாஸிங் ஃபீல், இது எல்லாமே வந்து கூடவே சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட், இதுதான் டீப்பர் லவ்வை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் மேரிட் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து பார்ட்னரோட மனசை புரிஞ்சிக்க வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்கள் மேரேஜ் லைஃப்பை வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியோட ரொம்ப அழகாக கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து நீங்கள் செப்பரேஷனில் இருக்கீங்க, இல்லை நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, உங்களோட ஹார்ட்டுக்கு இன்னுமே வந்து அந்த பர்சனோட ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதனால தான் வந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஒரு செப்பரேஷனில் இருந்தாலுமே அந்த பர்சனை பற்றியே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் பர்சனை பற்றியே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த டீப் கனெக்ஷன் தான். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசனுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து வந்தாலுமே அது வந்து ஒரு இன்னர் ஹீலிங் மூலியமாக தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு டீப்பர் கனெக்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் வரும். அது வந்த பிறகு தான் உங்களுக்கு வந்து இன்னர் ஹீலிங் கிடைக்கும். இன்னர் ஹீலிங் கிடைச்சா தான் ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் சந்திக்க போகிற பர்சன் வந்து உங்களோட எமோஷ்னல் டெப்த்தை வந்து டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாக இல்லாமல் ஒரு ஒரு ஆழமான உணர்வு, ஒரு டீப் கனெக்ஷனை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூசிங் எனர்ஜி இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் எனர்ஜி இருக்கும். பட் போக போக அது வந்து ஒரு டீப் கனெக்ஷனாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கார்டு உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லா எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸையுமே ஓப்பனாக பேசினா தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் இதுதான். ஓகே, தேங்க்யூ.